இது நீங்கள் நினைக்கிறீங்களா இது முடியும் என்று சொல்லி? சாதாரண பள்ளி தலைவர் கூட்டம் நடந்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் நாங்களும் இருக்கிறோம் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பாடுபடுவாங்கன்னு சொல்லி. அன்றைக்கு இல்லாதவங்கெல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு சாம்ராஜ்யம்னா மக்கா மதீனா இந்த சவுதி ஆட்சி மட்டுமல்ல, எல்லாம் சிரியா அந்த பகுதி இந்த பகுதி ஆப்பிரிக்காவுடைய வட பகுதி ஐரோப்பாவுடைய ஒரு பகுதியெல்லாம் சேர்த்து ஒரு சாம்ராஜ்ய தலைமை. அதுக்கு இப்னு உமர்லாம் சொன்ன வார்த்தை இது மோசடி என்று அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மனபலம் தேவை. அல்லாஹு தாலா கொடுப்பது, அல்லாஹு தாலா கொடுப்பது. ஹுசைன் ரதியல்லாஹு பார்த்து இப்னு உமர்லாம் அங்கே சொல்கிறாங்க, வமா சரஃபஹ அல்லாஹு அன்கும் இல்லா லிஹைர். அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆட்சியை கிடைக்காமலே ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் அதோட கயிறுக்கு தான்றார். உங்களுக்கு இதுவரைக்கும் ஆட்சி கிடைக்கலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் யாருக்கும் ஆட்சி கிடைக்கல, கிடைக்காமலே அல்லாஹ் ஆக்கினான்டா உங்களோட நலவுக்கு தான் அதை ஆக்கிக்கிறான் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நினைக்க முடியுமா ஒன்று கிடைக்காட்டி என் நலவுக்கு தான் சொல்லி? 1000 ரூபா கிடைக்காட்டி என் அளவுக்கு தான் சொல்லலாம். 1 லட்சம் கிடைக்காட்டி அதுக்கு ஒரு வேற விளக்கம் தான் நம்ம என்ன செய்வோம், இயல்பில் யோசிப்போம். ஆனால் இங்கே ஒரு கோடி மில்லியன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்கள், இதே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த நடக்குதா அந்த சபையில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைச்சு சொல்றாங்க, இன்னி லா உதி அக்வாமன் லிஅன்னி அஅரிஃபு ஜஸஅஹும் வ தலஅஹும். பதர்னாங்களே இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில மனிதர்களுக்கு கொடுக்கிறேன், ஏன்னா அவர்களுடைய பதட்டம் எனக்கு தெரியும், கொடுக்காது விட்டால் அவங்க எவ்வளவு பதறுவாங்கன்னு தெரியும். இப்போ பதறக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க மூமின்கள்ல, அவர்கள் எவ்வளவு பதறுவாங்கன்னு தெரியும், அவனோட மனசு எப்படி அங்கலாய்க்கும்னு தெரியும். அதே நேரம் அகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மனிதர்கள் நான் அல்லாஹ் கூட்டுறேன், அவர்களுக்கும் அதே தேவை அதே பிரச்சனை உண்டு, ஆனால் விட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹு தஆலா அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய போதும் என்ற திருப்தி, அந்த திருப்தியால நான் விட்டு விடுகிறேன். மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அதுல உள்ளவர் தான் இந்த அம்ர் இப்னு தக்லப் என்கின்ற நபித்தோழர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் அன்ன லித்துன்யா குல்லுஹா, முழு உலகமும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருந்தாலும், இந்த வார்த்தை சொன்னாங்களே என்ற உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இல்லாமையிலும் திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு அது ஈடாகாது அப்படி என்று சொல்லி அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அம்ர் இப்னு தக்லப் என்ற வார்த்தை ஹதீஸில் வரக்கூடிய இந்த வார்த்தை நம்ம எப்பயாவது வேற ஒரு ஹதீஸில் கேட்டிருப்போமா? இந்த ஒரு ஹதீஸில் தான் கேட்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு ஹதீஸில் தான் அம்ர் இப்னு தக்லபுடைய சிறப்பு சம்பந்தமாக வரும். ஆனால் இதுக்கு ஈடான ஒரு சிறப்பு நினைச்சு பாருங்க, என்னுடைய சிறப்பு மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அவருடைய திருப்திக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கி இருக்கிறான் அவருடைய உள்ளத்தைன்றாங்க. நம்ம துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் ஹுதா நேர்வழியை கேட்கிறோம், வத் துகா இறைச்சத்தை கேட்கிறோம், வல் அஃபாஃப் அதாவது பேணுதலான வாழ்க்கை கேட்கிறோம், வல் கினா போதும் என்ற மனப்பான்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா அவருக்கு அதை கொடுத்திருக்கிறான். இது எப்போ வரும்? இந்த நம்பிக்கை நாம் இறைவன் சார்ந்து இருக்கிற நேரத்தில் தான் என்ன செய்யும், அது வரும். நாம் இறைவன் சார்ந்து இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கத்து காஃபிர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தா இங்கே நிலத்தை வெடிக்க வச்சு ஒரு ஓடை ஒன்று ஓட வைங்க, உங்களுக்கு ஒரு மாளிகை இருந்தால் அது நியாயம், உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு கன்ஸ் ஒரு பொக்கிஷம் இறங்குறத நம்ம பார்த்த மாட்டா நீங்கள் பெரியவரா, இங்கே ஒரு வசதி படைச்சவராக இருந்தால் நியாயம். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி எது எப்படி நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும்? சரி, ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஓடையும் தங்கம் இதுதானே, உடனே அடுத்த நாளே இறக்கலாமா இல்லையா? அடுத்த நாளே இறக்கிடலாம். அடுத்த நாள் என்ன கேட்பாங்க தெரியுமா? இதான் எங்கள்கிட்ட எல்லார்ட்டும் இருக்குது, ஒரு 5-6 பேர்ட்ட இருக்குது ஏற்கனவே, அதனால இன்னொன்று கேட்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸப பிஹல் அவ்வலூன், நாங்கள் வந்து அத்தாட்சிகளை அனுப்பாமல் விட்டதே எதுக்கு தெரியுமா? முன் சென்றவர்கள் அதை பொய்ப்பித்து அழிஞ்சு போனாங்க, நீங்கள் அழியக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு அத்தாட்சியை என்ன செய்யலை, காட்டலை. போராடி எப்படியாவது ஈமானை ஏற்றுக்கங்க, இல்லாட்டி காஃபிராக இருங்க, மறுமையில தான் எல்லாம், இங்கே எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதான் மிக முக்கியம். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பதென்ன இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்று சொல்லுங்கள். இவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுங்க? அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு என்ன செய்யும், இருந்திருக்கும். இவ்வளோதான். அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை,
இருந்திருக்கும் என்ற வார்த்தையை மற்ற ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்ல சொன்னான். இது ஒருவருக்கு திருப்தி அளிக்கும். அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்ற இந்த வார்த்தை யாருக்கு திருப்தி அளிக்கும் சொல்லுங்க? அல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹசானாவை பற்றிய அறிவு, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எப்படி கொடுக்கிறான் என்ற அறிவு, அல்லாஹு தாலா எப்படி பகிர்ந்தளிக்கிறான் என்ற அறிவு. இந்த அறிவெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? அந்த மனிதருக்கு இருக்கும். அவருக்கு ஏற்படுற திருப்தி இருக்குதே, சில பொழுது கோடான கோடி கிடைச்சவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யாது? ஏற்படாது. அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த சந்தோஷம் என்ன செய்யாது? இருக்காது. திருப்தியும் சந்தோஷமும் ஒரே வகை தான். திருப்தியும் சந்தோஷமும் நீங்கள் எது வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்குறீங்க ஒரு சந்தோஷம் ஏற்படுது, ஒரு வீடு வாங்கிடுறீங்க ஒரு சந்தோஷம் ஏற்படுது, குழந்தை கிடைக்குது ஒரு சந்தோஷம் ஏற்படுது. 3 சந்தோஷத்துக்கு ஏதாவது கலரில் வித்தியாசம் இருக்குதா? சுவையில் வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்லை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். அதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தினான்டா அதான் திருப்தி. அந்த மகிழ்ச்சி அல்லாஹு தாலா உள்ளத்தில் ஏற்படுத்தினான்னு வைங்களே, அதான் திருப்தி. இது எப்போ ஏற்படும்? இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு இருக்குதே, அறிமுகம் இருக்குதே, அந்த தொடர்பில் ஏற்படும். உலகமே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாலும் சரி, இறைவன் என்னை விரும்புகிறான், இறைவன் என்னை நேசிக்கிறான், இறைவன் என் வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறான், இறைவன் எனக்கு கௌரவம் அளித்திருக்கிறான் என்ற உங்கள் உள்ளுணர்வு அந்த இறைவனோடு நெருங்கும் என்று சொன்னால் அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. அதுதான் அந்த ஹதீஸ், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, சத்திய மன்னா நிறைவேறும் என்று வாசகம் இருக்குதே, அதுதான் அந்த ஹதீஸுடைய அந்த அடிப்படையான கருத்தை தான். இறைவனோடு உள்ள அந்த தொடர்பு, இறைவனோடு உள்ள அந்த மஹப்பத். இன்னும் சொல்ல போனால் மிகவும் அதிகமாக இந்த உணர்வு வளர வேண்டும் என்றால், இப்போ நான் சொன்ன விஷயங்களுடைய அந்த உணர்வு இன்னும் அதிகமாக உங்களுக்கு வளர வேண்டும் என்றால் அது எங்கே பார்க்கலாம் தெரியுமா? ஒன்று, இந்த பொருளாதார சோதனைகள் அனுபவிக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும், இது வசதி அற்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சோதனை வரும். நல்ல வசதி இருக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யும்? வரும், அந்த சோதனை வரும். இன்னொரு மிக முக்கியமான இடம், தொடர்ந்து செஞ்சோம்னா அதை அனுபவிக்கலாம். இரவு தொழுகை. இரவு தொழுகையிலும் குறிப்பாக இந்த சுபகுக்கு முந்தின நேரத்தில் உள்ள தொழுகை இருக்குதே, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொழுகை இருக்குதே, அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதாவது யோசித்து பார்த்து கொள்ளலாம். போட்டியாளர்கள் குறைவு, அங்கே உங்களோட போட்டி போடுறவங்க குறைவு. உலகத்தில் நீங்கள் மார்க்கத்துறையாக இருந்தாலும் சரி, உலகத்துறையாக இருந்தாலும் சரி, போட்டி போடுறதுக்கு நிறைய இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு போட்டி போட்டுத்தானே இதில் ஃபஸ்ட்டு வரணும். சாபிகு, நான் இங்கே பேசிக்கிறது விரைந்து செயல்படுதல் சம்பந்தமாக, போட்டி போடுங்க, விரைந்து போங்க, இந்த மாதிரிலாம் வருது. போட்டி போடுறதுக்கு என்ன தெரிவிக்கணுமே? உங்களோட வீட்டிலேயே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அந்த நேரத்தில் எழுமினீங்கடா. உங்களோட அண்டை வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சில பொழுது உங்களோட ஊர்லேயே நீங்களே ஒரு 4 பேர் தான் இருப்பீங்க. ஆனால் அங்கே யாரும் போட்டி போடுறதுக்கு ரெடியும் இல்லை. அங்கே போட்டி போடுறதுக்கு ரெடியும் இல்லை. ஷைத்தான் ஃபுல் டைட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல போட்டி போட்டு பாருங்க. அந்த இடம் இருக்குதே, உலகத்தில் ஒன்னா சுனியாம், எல்லா மக்களும் தூக்கம், நீங்கள் எழும்புறீங்க, ஒரு 2 ரக்காத் தொழுவுறீங்க. அந்த இடத்துல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் இருக்குதே, அதை போன்ற ஒரு அழகு, ஒரு நிம்மதி வேறு எதுலேயும் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அந்த அளவு இமாம் இப்னு தைமியாவும் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களை கடந்து சில வினாடிகள் செல்கின்றன, அந்த வினாடிகளில் நாங்கள் அடைகின்ற சந்தோஷத்தை, அந்த வினாடி, சில வினாடிகள் எங்களை கடந்து செல்கின்றன, அதில் நாம் அடைகின்ற சந்தோஷத்தை பதவியில் உள்ளவர்களும் பணத்தில் உள்ளவர்களும் அறிவார்கள் என்று சொன்னால் எங்களோடு பொறாமைப்படுவார்கள். எங்களோடு அதில் எங்களோடு பொறாமைப்பட்டிருப்பார்கள் அப்படின்றான். அது அவர்களால் மட்டும், அந்த ஈமானிய உணர்வால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு சந்தோஷம் அது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு அதை கொஞ்சம் நின்று பார்க்கறதுக்கு டைம் இல்லாத அளவில் மெஷின் வேகமாக சுற்றுது. எங்களோட வாழ்க்கை மெஷின் எப்படி தெரியுமா? நின்று பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நின்று பார்க்கக்குள்ள லுகர் முடிஞ்சிருது. தஹஜ்ஜத்துங்க அவ்வளவு வேகமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இதனால் எப்போ நம்ம முடிகிறோம் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு நம்மளே யாரும் பார்க்க முடியாத ஒரு டைம் வருது. இப்போ பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு, மனைவி மாதிரி ஏதோ கேட்டுக்கிட்டு, ஊரில் உள்ளவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டு, உறவினர்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு, அது வரைக்கும் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரும் எதுவும் கேட்காத நீங்கள் யூஸ் இல்லாத ஒரு டைம் ஒன்று வரும். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய பெருமதி என்ன செய்யும் விளங்கும். யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட தேவை இருக்காது, உங்களில் எந்த தேவையும் இருக்காது. அப்போ உங்களுக்கு இறைவனுடைய தேவை என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த இளைஞருக்கு அல்லாஹ்வுடைய நிழல்ல ஏன் தெரியுமா நிழல் கிடைக்குது?
முதியவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இயல்பாக பள்ளிக்கு வரக்கூடிய அந்த தூண்டுதல் வந்துடும். அவருடைய நிலைமை அப்படி இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரிப்பதற்கான அதாவது இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான தரகத்துவமும் இல்லாத ஒரு மார்க்கம் இது. இடையில இவரால் தான் போய் அல்லாஹ்வை நெருங்கணும் என்கின்ற ஏதாவது ஒன்றிக்கும். இந்த மார்க்கத்தில் அப்படி ஒன்றே இல்லை. புரோகிதம் இல்லாத, தரகத்துவம் இல்லாத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம இறைவனிடத்தில் கையேந்தி துவா கேட்பதும் அவனுக்கு சுஜூது செய்வதும் அழுவதும் தொழுவதும் தான் எங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட இன்பமான நேரங்களையும் அப்படிப்பட்ட சந்தோஷமான நல்ல தொடர்புகளையும் அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையே பிரகாசமாக்கி வைக்கக்கூடிய மாதிரியான அந்த ஈமானிய தொடர்பை நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டு நடந்தோம் என்று சொன்னால் எப்போ நம்ம சுவையை பார்க்க போகிறோம்? அன்புள்ள சகோதரர்களை, சுவை இழந்து விட்டோம் என்று சொன்னால் வணக்கங்களை சுமையாக மட்டும்தான் செய்வோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்ல முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த இடத்துல இருந்து சொல்கிறாங்க பிலாலை பார்த்து, அரஹ்னா பிஸ்ஸலாத்தியா பிலால், பிலாலே தொழுகை மூலம் எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்றாங்க. அதான் சொல்லுங்கண்ணா, அதான் சொல்லுங்க இடத்துக்கு ரசூல் அங்கே சொன்ன வார்த்தை அரஹ்னா பிஸ்ஸலாத்தியா பிலால், பிலாலே அதான் மூலம் எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்னு. எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவசரமாக காம சொல்லி தொழுகையை முடியுங்க இல்லைங்கிட்டா, வேறு வேறு சோழி வேலைகள்லாம் வெளியே இருக்குது. அப்போ நம்ம அதை ஒரு பெரிய அவசரமாக முடிச்சுட்டோம்ப்பா லுகர் தொழுதுட்டோம். இன்றைக்கும் நம்ம பழகக்கூடிய சகோதரர்களை சிலர் பேசுகிறாங்க, ரெண்டையும் சேர்த்து உண்டா அடிச்சிட்டோம்ன்றாங்க ஜம்மு செய்கிறதுக்கு. சொல்கிறோமா இல்லையா? அப்போ இயல்பில் நம்மளுக்கு என்ன காட்டு தெரியும்? நம்ம அது அவர்கள் அந்த வார்த்தைகளில் அவங்க ஏதோ சொன்னாலும் சரி, உள்ளத்தில் அது சுமைன்றதை காட்டுது. உள்ளத்தில் இது ஒரு சுமை அப்படி என்பது அவங்களுக்கு அது மனசில் இருக்குது. அதனால தான் உண்டா முடிச்சிட்டோம். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மு செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னா என்ன, அது இறக்கி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சுண்ணாவை செய்கிறோம், ஜம்மு செய்கிறோம், கசர் செய்கிறோம், அது வேறு. ஆனால் அதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை அதை சுமையாக செய்கிறோம்ன்றது என்ன செய்யுது, காட்டுது. இதனால தான் பலர் சகோதரர்கள்ட்ட ஒரு கேள்வி வரும், என்னென்னா பிரயாணத்தில் கசர் செய்யலாம், கசர் செஞ்சால் சுண்ண தொழலாமான்னு. ஏன்னா நிறைய பேர் அதை விளங்கி வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? கசர் செய்கிறதே அந்த லேசிக்கு தானே. அப்போ சுண்ண தொழுகை இருக்காதே அப்படி என்கின்ற அந்த கேள்வி அதில் வரும். சுண்ண தொழலாம், வித்திர் இருக்குது, சுபக்கு முன்னால் சுண்ணத்து இருக்குது, மற்ற சுண்ணத்துக்கள் கூட என்ன செய்யலாம், தொழலாம். அது ஒரு பிரயாணத்தில் உள்ள ஒரு சுண்ணா என்ற ஒரு நடைமுறை எங்களுக்கு லேசுபடுத்த தான் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் கேள்விகள் அப்படி மாறுவதற்கான காரணம் என்ன? நம்ம இயல்பாகவே அதை என்ன செய்கிறோம், சுமையாக நடிக்கும். கடமை இல்லாத விஷயங்களில் இது வந்தால் பிரச்சனை கிடையாது. கடமை இல்லாத விஷயங்களில் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடமையான விஷயங்கள் நமக்கு வருது என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஒரு இன்பம் அளிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தொடர்பு வளர்ந்தால் நமக்கே தெரியாத எத்தனை இடங்கள் இறைவனுடைய பரக்கத் அங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் கோதுமை இருந்துச்சு. அந்த கோதுமை தானியங்களை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஃபலம்மா தால அலைனா, ஒரு பேக் இருக்குது, இந்த பேக் அண்ணன் நினைப்போம் இது ஒரு 3 நாளில் முடியும்னு நினைப்போம். ஆயிஷாவை பார்க்குறோம் 6 நாள் ஆகிட்டு 7 நாள் ஆகிட்டு பேக் முடிஞ்ச மாதிரி இல்லை. என்னடா ஆண்டு எடுத்து பார்த்து என்னது பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அது 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் பார்க்காது விட்டால் அது சில பொழுது தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமே அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் முஃமின்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்தை செய்வான். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. இளநீ குடிச்சிட்டு இருப்போம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கேன், என்னடா நிறைய இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்த்து கொஞ்சம் சொட்டு இருக்கும். நல்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி என்னது பிரச்சனை. நிறைய வந்தால் சந்தோஷப்பட்டு குடிக்கிறோமா? இல்லை, அதை பார்த்து கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ அதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளை நீங்கள் பாருங்கள், பரக்கத்து சம்பந்தமான எல்லா செய்தியிலையும் மூடுங்கன்னு சொல்லிப்பாங்க ரசூல். முஸ்லிமுடைய வீட்டில் அந்த நிறைய உணவு பரக்கத்து நடந்த டைம்லையும் திறக்க வேண்டாம்னாங்க, மூடிய என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்ட நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போ கணக்கு பார்க்காத நேரத்தில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிக்கிறான்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலம் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? எமது வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இறைவனோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில், இறைவனுடைய விஷயத்தை நாம் முன்னிறுத்தி பேசுகிற நேரத்தில், இறைவன் அதாவது நீங்கள் எப்பையும் இன்னொருவருடைய நட்பு பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்வீங்களே. ஒரு நல்ல நெருக்கமான ஒரு நண்பரை பற்றி நீங்கள் பேசுகிற நேரத்தில் இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அதை விட பல மடங்கு நம்ம இறைவனை பற்றி நினச்சிக்கிறோம். இப்போ எதை பற்றி பேசக்குள்ளையும் நம்ம சர்வசாதாரணமாக இருந்துடலாம். இறைவனை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், நம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மஹப்பத்தை பற்றி பேசுகிறேன். இந்த மஹப்பத் பாதிச்சிடக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்குது, அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது என்கின்ற அந்த மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும்.